பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய். இது கீதையோட வார்த்தை. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் 63 1963. எங்கள் வாத்தியார், அதாவது கிளாஸ் டீச்சர் சுதாகர் மாஸ்டர் தான் எங்கள் மாஸ்டர். அவர் சாதாரணமாக டேய் தேவா, நீ தபலா வாசிப்பல்ல அப்படின்னா. அப்போ நான் ஹார்மோனியம்ல தபலா வாசிப்பேன். எங்கள் வீடு ஆலந்தூரில் இருக்குது, சென்ட் தாமஸ் மவுண்ட்டில். இன்றைக்கி 5 மணிக்கு ஒரு பூஜை ஒன்று ஆரம்பிக்கிறோம். கண்டினியூவாக அந்த பூஜைக்கு வியாழக்கிழமைனா நீ வந்துரு அப்படின்னாரு. நானும் யாரு சாய்பாபா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் மேலே எனக்கு பக்தியே இல்லை, சத்ய சாய்பாபா மேலெல்லாம். நான் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு, சரி வீட்டுக்கு போய் தபலா கபலா வாசித்தா ஏதாவது மார்க் கொஞ்சம் போடுவார், ஃபெயில் ஆக்காம காப்பாற்றுவார். நம்ம அவ்வளோ மார்க்குக்காக அப்போ போடு, காசுக்காக கூட போட, மார்க்குக்காக ஓடுறேன், காசுக்கு போகல, மார்க்குக்காக தான் அங்கே போகிறேன், பாபாவுக்கு நான் போகல, உண்மையே சொல்கிறேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட். அப்போது சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து ஆலந்தூர் போகிறேன், சென்ட் தாமஸ் மவுண்ட், கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் முன்னாடி. அங்கே போய் 5 மணிக்கு போயிட்டு போகிற வரைக்கும் எனக்கு அதெல்லாம் இல்லை. டிஃபன்லாம் முடிஞ்ச பிறகு தான் கொடுத்தாங்க. தபலா வாசிக்கிற பெரிய படம், சத்ய சாய்பாபாவுடைய படம், எல்லாம் பாடுறாங்க ஹார்மோனியம். நான் ஏதோ மார்க் கிடைக்க போகுது சந்தோஷத்தில் வாசிக்கிறேன். நான் வாசிச்ச அந்த பஜன் உச்சம் தொடும்பொழுது அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருந்து அப்படியே திருநீர் கொட்டுது. அதை நான் கண்ணால் பார்த்தேன்.